ஹாய் காய்ஸ். ஒரு அனிமேயின் கதையில் வந்து நம்ம இப்போ வந்து டேண்டர் எபிசோட் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த எபிசோட் 12 வந்து என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பொன் பொம்மையை வந்து காமிக்கிறாங்க. ஆல்ரெடி போன எபிசோட் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆண் பொம்மை வந்து குப்பமேட்டில் ஒரு பெண் பொம்மையை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பெண் பொம்மை தான் இது. இது வந்து வீட்டில் வச்சுக்க சொல்லி நம்ம ஹீரோ கென், அப்புறம் மோமோ, அப்புறம் ஜிஜி 3 பேருமே பாட்டி காலில் வந்து கதற. பாட்டி வந்து முடியாதுன்னு சொல்லிடும். நம்ம ஹீரோக்கின்னு சொல்லுவான், ஏன் முடியாது, ஆல்ரெடி இங்கே வந்து கேட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இது மாதிரி பொம்மை வந்து இங்கே இவ வீட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஜிஜி வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு இல்லாமல் பூனையை வந்து நோண்டிக்கிட்டு இருப்பாப்புல. மோமோவும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட தான் இங்கே ஒரு பூனையும் இருக்குதுன்னு நம்போது பூனை கேண்டாயி அந்த கிராணி கேண்டாயி, நான் வந்து அந்த மாதிரி பொம்மை கிடையாது, அதெல்லாம் வந்து தின்னவும் தின்னாதுன்னும். சரி பாட்டி வந்து இது மாதிரி கேட்கும், அந்த ஆம்பளை பொம்மை எங்கேன்னு கேட்கும்போது அந்த ஆம்பளை பொம்மை வந்து கெமிஸ்ட்ரி ரூம் போயிடுச்சு, பொன் பொம்மையை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பாட்டியும் சரி பரவாயில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் இதுங்க எதுங்கன்னா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிடும். ஸோ பாட்டி நம்ம ஹீரோயின் மோமோவை பார்த்து கேட்க, சரி பரவாயில்ல சுண்டக்காய் என்னாச்சுன்னும்போது மோமோ சொல்லும், அது வந்து சுண்டக்காய் கிடையாது, அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வச்சுருக்க அந்த டெக்கரேஷன் பால் வெயிலுக்கு அதுக்கும் வந்து ஷைன் ஆகிருக்குன்னு சொல்லும். சரி பாட்டி சரி சாப்பாட போகிறோம், நம்ம டேபிள் எடுத்து வைக்கணும் போது சைடில் ஜிஜி வந்து பூனைகிட்ட வந்து அடி வாங்கியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா, போன சீன் முன்னாடி பூனையை தூங்க விடாமல் நோண்டிகிட்டு இருப்பார். அதில் கடுப்பான கிராணி வந்து போட்டு பொழந்து எடுத்துரும் ஜிஜியை. ஸோ இப்போ மோமோ வந்து டேபிள் எடுத்து வைக்க ஜிஜி வந்து போய் ஐஸ் வைக்கிறான். பரவாயில்ல, நீ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற, நீ டேபிள் எடுத்து வைக்கிற, நானுமே வந்து ஹெல்ப் பண்ணுன்ற போது இது நம்ம ஹீரோ அங்கேருந்து பார்த்துட்டு ஒரு சைடு காதல்ன்ற மாதிரி அதை கேட்டு சோகமாக மனசு உடஞ்சி போயிடுறாப்புல பார்த்துட்டு. ஜிஜி வந்து மோமோ தலையில் கை வச்சு, உன் தலையில் வந்து தூசி இருக்குது நான் எடுக்கிறேன் அப்படின்னுமா. இதை பார்த்து நம்ம ஆளுக்கு வந்து பொம்மை சொன்னது ஞாபகம் வரும். என்ன இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஆனா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை வந்து பேசிகிட்டு இருக்கும் பொன் பொம்மையோட. அது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வரவே, சரி நம்மளும் எதனா வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஜிஜி மோமோ நடுவில் குதிச்சு, உன் தலையில் இன்னொரு தூசி இருக்குது நான் எடுத்துட்டேன்னுவான். நம்ம ஆளுமே கென்னுமே வந்து ஜிஜி முன்னாடி வந்து போயிட்டு பாட்டு போடுவான். இது மாதிரி வந்து, நான் தான் உன்னை முதல்ல பார்த்தேன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நார்மலாக பாட்டு பாடிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு நம்ம பாட்டி காண்டாகி, 2 பேரும் அமைதியாக இருங்கடா, சுற்றி சுற்றி ஆடன்ற பேரில் தூசி தட்டி விட்ருக்கீங்க, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம்னு சொல்ல. ஸோ இப்போ வந்து பாட்டி மோமோ கிட்ட வந்து, உன்னோட ஜெட்டி எடுத்து வை, நீ வந்து ஜிஜி வீட்டுக்கு போகிறனமே நம்ம ஹீரோயினுக்கு அசிங்கமாயிடும். ஸோ திடீர்னு நம்ம ஹீரோ அதை கேட்டு வந்து, இன்னும் ஜிஜி வீட்டில் போய் நீ தங்க போறியான்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் வீட்டில் வந்து பேய் பிடிச்சிருக்குல, நான் தான் வந்து பேய் ஓட்ட போகிறேன் அப்படின்னுவான். இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லுவான், இல்லை நான் உங்களை வந்து தனியாக விட மாட்டேன் அப்படின்னுவான். நம்ம ஹீரோனே சொல்லுவோம், நான் உன்னை வந்து கூப்பிட்டு போகலான்னு தான் இருந்தேன், நீயுமே என் கூட வாழணும். இப்போ அடுத்த சீனில் வந்து ஸ்கூலை காமிக்கிறாங்க. அதுவும் வந்து நைட்டு 12:30 ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 பேர் வந்து பசங்க சேர்ந்துட்டு ஓஜா போர்டு விளாட்லாம் வா, நம்ம மட்டும் தானே இருக்கணும் போது திடீர்னு ஒரு சத்தம் வரும். 4 பேருமே திரும்பி பார்க்க, அங்கேருந்து அந்த பொம்மை வந்து மிட் நைட்டில் பேய் பிடிச்சி அது ஓடி வர, இவங்க பார்த்து பயந்துருவாங்க. அது ஜன்னல்லாம் எகிரி குச்சி மெட்ரோ பிடிச்சி நம்ம ஹீரோயின் இடக்கிற இடத்துக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஹீரோயின் மோமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை வந்து அவங்க வாசலில் வச்சுட்டு, மணி 4 ஆகிடும், வாசலில் வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்காக வந்து காத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையோடைய ஃப்ளாஷ்பேக் வரும். எப்படி இருந்தாலும் அந்த மெயில் பொம்மை வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து பார்க்க வந்துடுவான் அப்படின்ட்டு அது பொறுமையாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் தூங்கிடுவாள். திடீர்னு எழுந்து பார்த்தா அந்த 2 பொம்மையும் அங்கே தான் இருக்கும். அந்த பொம்மை ஹீரோயினை பார்த்துட்டு, இன்றைக்கி வந்து லேட் ஆகி போச்சு, ஆனால் வந்து நாளைக்கு கண்டிப்பாக டைமுக்கு வந்துடும் போது நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடும். தினம் தினம் வருவியா அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜிஜி ரூமை காமிக்கிறாங்க. ஜிஜி வந்து தூங்காமல் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஜெட்டி போட்டு ஒரு ரூமை வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து அவனால் தூங்க முடியல போல். ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து அந்த பாட்டி கண்டுபிடிச்சிட்டு கம்முன்னு இருக்காங்களா, இல்லை அந்த பாட்டிக்கு தெரியலையான்னு தெரில. ஆனால் ஜிஜியால் வந்து தினமே தூங்க முடியலன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இப்போது ட்ரெயினில் மறுநாள் ஆகிடுது. எல்லாருமே வந்து கிளம்பியிருக்காங்க 3 பேரும். சரி சும்மா கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்துட்டு பொறுக்க முடியல. சரி நம்ம வேலையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி சுண்டக்காவையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என்ன ஏதுன்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, திடீர்னு வந்து என் சுண்டக்காவை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவான். இப்போது ஜிஜி வந்து கேட்பான், என்னங்க டர்ட்டி ஜோக்ஸ்லாம் இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு போட்டோன்னா, இது வந்து ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு வந்து அதை சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காமிக்ஸு ஏலியன்ஸ்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜிஜிக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அதை பற்றி பேசுவோம். 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்புறம் ஜிஜி கேட்பான், நம்ம வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் மோமோ ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான்னுவான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா எனிமி மாதிரி வந்து முட்டிக்கும். பட் ஆனால் வந்து கெமிஸ்ட்ரி வந்து செட் ஆகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க.
ஸோ ஜிஜி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஜிஜி சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சதுனால தான் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோன்னும்போது இந்த ஊரை காமிக்கிறாங்க. அழகாகவே இருக்குது. பேசிகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கடையை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்தா இந்த செத்து போன எழுந்து வந்திருக்கும் இல்லையா, 2-3 நாள் கழிச்சு உப்புன மாதிரி அதை மாதிரி இருக்குது. அவனுங்களை பார்க்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். பார்த்திங்கன்னா மலை ஏறி வந்திருப்பாங்க. பார்த்தா மலை அடிவாரத்துலேருந்து உச்சிக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு மலை ஏறுது. அதை பார்க்கும்போது வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வருதுச்சு எனக்கு. ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கானே, இன்னும் எத்தனை கிலோமீட்டராக இருக்குன்ற காமெடி தான். அப்புறம் கடைசியாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து நம்ம ஆளை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஆள் செத்துட்டான். டேய் அவன் செத்துட்டானான்ற மாதிரி அத்தனை படிக்கட்டு ஏறினா நம்ம ஆளுக்கு பேச்சு முச்சையெல்லாம் படுத்துடுறான். ஜிஜி கேட்க பேட் வைப்ரேஷன் எதனா வருதான்னு பார்க்குறாங்க. எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குன்னு காமிக்கிறாங்க. சரின்ட்டு 3 பேரும் வீட்டுக்குள்ளே போய் தேடி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எதுவுமே தெரியல. ஸோ பாத்ரூமும் விடுறதில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மோமோ வந்து கிளம்பிடுறான். நான் இது மாதிரி ஊரை வந்து சுற்றி பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அப்புறம் வந்து ஜிஜியுமே 2 பேருமே வந்து கேம்ஸ் வந்து விளாட்றாங்க ஃபுட்பாலு. நம்ம ஆளுக்கு வந்து சுத்தமாக விளாட வரல. திடீர்னு வந்து நம்ம ஜிஜி கேட்டுடுறான், நீயும் மோமோவும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அதை நான் கேட்டதுமே நம்ம ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியாது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்கில் வந்து குளிச்சிக்கிட்டுருக்கோம், பேத் எடுத்துகிட்ருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செத்து போன பொணத்தில் எழுந்து வந்த மாதிரி இருப்பானுங்க பார்த்தியா, அவனுங்க 4 பேருமே வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்துடுவானுங்க குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ இது தெரியாமல் ஸோ கென்னும் ஜிஜியும் இது தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. எனக்கு வந்து அவன் மூஞ்சியை பார்த்து பிடிக்கும், பர்சனாலிட்டி பார்த்து பிடிக்கும். இல்லை எனக்கு வந்து அவன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அதனால் பிடிக்கும். 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போடும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு நோட் பண்ணுறாரு. உள்ளே போகும்போது இந்த பக்கம் செவுரு இருக்கிற மாதிரி ரூம் இருக்கிற மாதிரி தெரியலையே, வா என்ன ஏதுன்னு போய் பார்ப்போன்ட்டு உடச்சி பார்ப்பாங்க. சுற்றி இந்த எழுதி கிறுக்கி ஒட்டியிருக்கும் தெரியுமா, ஒரு ரூம் ஃபுல்லாக அது மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அந்த ஹாண்டட் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதோட வந்து நம்ம இந்த சீசனை வந்து அவங்க முடிச்சிடுறாங்க. அடுத்த சீசனில் தான் என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ 12 எபிசோட் தான். சீசன் வந்து டப்புன்னு முடித்த மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ ஹோப் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.